Good evening. This is Raji from Benevolent IAS Academy. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்துக்கு மாதிரி இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது நேற்றையோட கரண்ட் அஃபேர்ஸ். இது பியூர்லி பேஸ்டு ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A அண்ட் 4. ஓகேங்களா? இது டிஎன்பிஎஸ்சி அஸ்பைரன்ஸ்க்கு மட்டும் இந்த வீடியோ கொஞ்சம் சூட்டபிளா இருக்கும். நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான ஒரு வர்த்தக சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சோ இந்த சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வருமானத்துக்கு இங்கேயும் டாக்ஸ் அங்கேயும் டாக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல வரிக்கு விலக்கு அளிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதன் மூலமா இந்தியாவோட 99% பொருட்களுக்கு வரி விலக்கு இதன் மூலமா கிடைக்கும். ஓகேங்களா? இந்தியாவும் பிரிட்டனும் உலக அளவுல பொருளாதார நாடுகளோட பட்டியல்ல எந்த இடத்தை வகிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா 5வது இடத்தையும் பிரிட்டன் 6வது இடத்தையும் உலகின் மிக பெரும் பொருளாதார நாடுகளோட பட்டியல்ல வகிக்குது. இது நம்ம 2 கண்ட்ரீஸ்க்கு இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தான். ஓகேங்களா? செகண்ட் நியூஸ், இது ஆல்ரெடி நம்ம மே 1 அன்னைக்கே போட்டிருப்போம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா, அதாவது 52nd சீஃப் ஜஸ்டிஸா B.R. கவாய், அதாவது பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படின்றவரு மே 14 பதவி ஏற்கிறாரு. ஓகேங்களா? இவர் வந்து 52வது புதிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா பூஷன், அதாவது B.R. கவாய் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படின்றவர் பதவி ஏற்கிறாரு. இவருக்கு அடுத்த தலைமை நீதிபதியா சூரியகாந்த் அப்படின்றவர் பதவி ஏற்பாரு. இந்த B.R. கவாய் வந்து எப்போ ரிட்டையர்ட் ஆவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியட் முடிகிறது டிசம்பர் 23 வந்து முடியுது. ஓகேங்களா? இவரோட உங்களுக்கு தெரியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளோட ஓய்வு வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 65 அப்படின்றது தெரியும். இவர் இந்த B.R. கவாய் அப்படின்றவரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மகாராஷ்டிரா கோர்ட்ல 1985 பதிவு செஞ்சவர். 2019 உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்கிறாரு. இந்த மே 14 இருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா பதவி ஏற்காரு. இந்த தலைமை நீதிபதியோட சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துல மொத்தம் 34 நீதிபதிகள் இருக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் அப்படின்றது ருமேனியால தொடங்கி இருக்காங்க. ஃபோர்த் நியூஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான நியூஸ். சாலை விபத்துல சிக்கிறவங்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை 2025 அப்படின்ற திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது மத்திய அரசு ஒரு நாடு முழுவதுமான சாலை விபத்துகளுக்கு மட்டும் சிக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஸ்கீம் தான் இந்த திட்டம். ஓகேங்களா? இந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இணைஞ்சு செயல்பட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை, மருத்துவமனை, மாநில சுகாதார முகமை இவங்களோட சேர்ந்து தேசிய சுகாதார ஆணையமும் சேர்ந்து செயல்படும். இதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு 11 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு வழிகாட்டுதல் குழுவும் இதன் மூலமா அமைக்கப்பட்டு வழிகாட்டுதல் செஞ்சுட்டே இருப்பாங்க, கண்காணிப்பு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சாலை விபத்துல பாதிக்கப்படுறவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 7 நாட்களுக்கு மருத்துவமனையில 1.5 லட்சம் வரையிலான கட்டணமில்லா சிகிச்சையை இந்த திட்டத்தின் மூலம் பெற முடியும். ஓகேங்களா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் தான் இது. இதே மாதிரி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏதாவது ஸ்கீம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. 2021 டிசம்பர் 18ல நம்மை காப்போம் இன்னுயிர் காப்போம் 48 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? இன்னுயிர் காப்போம் ஐகேடின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு கீழே சாலை விபத்துல சிக்கிறவங்களுக்கு 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரையிலான ஸ்கீம் தான் இது, மெடிசன் ஸ்கீம் தான் இது. விதின் 48 ஹவர்ஸ்க்குள்ள ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 1 lakh to 2 lakhs வரைக்கும் அமௌண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்த ஸ்கீம் அவைலபிளா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா 609 ஹாஸ்பிட்டல்ஸ், அதுல 204 கவர்மெண்ட்டும் 405 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் அவைலபிளா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல விதின் 48 ஹவர்ஸ்ல நீங்க வந்து விபத்துல சிக்கிறவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். இன் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? இங்க தமிழ்நாட்டுல உள்ளவங்களை மட்டும் இல்லாம வேறு மாநிலத்தவர், வெளிநாட்டினரும் கூட இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும். இதுதான் அந்த திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஓகேங்களா? அப்படின்ற ஒரு இலவச சிகிச்சை திட்டம் தான். ஸ்டார்ட் பண்ண டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2021 டிசம்பர் 18.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐநா மனித வளர்ச்சி குறியீடு பட்டியலை கொடுத்திருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. இது அரௌண்ட் 193 கண்ட்ரீஸ்ல இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 பிளேஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது எந்த ஃபேக்டர்ஸால டிசைட் பண்றாங்க, கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, கல்வி பெறும் நிலை, வாழ்க்கை தரம், இந்த 3 ஃபேக்டர்ஸையும் அடிப்படையா வச்சுதான் இந்த மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்றத ஐநா வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க இடம் பாத்தீங்கன்னா 130வது இடம். ஸோ அதுல என்னென்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட மனித வளர்ச்சி குறியீடு மதிப்பு என்ன அப்படின்னா 0.685 புள்ளி. மனிதனோட சராசரி ஆயுட்காலம் இந்தியால 72 ஆண்டுகள். சராசரி பள்ளி படிப்பு காலம் 12.95 ஆண்டுகள். தேசிய தனிநபர் வருமானம் 2023 படி 9,046.76 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸும் உங்களுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியா ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட பிளேஸ் 130th. ஸோ ஜெர்மனியோட புதிய பிரதமரா ஃப்ரெட்ரிக் மேர்ஸ் அப்படின்றவர் பதவி இருக்கிறாரு. இதுக்கு முன்னால ஒரு 2 நாளைக்கு முன்னால கனடாவுக்கும் புதிய பிரதமர் கொடுத்திருந்தாங்க. மார்க் கார்னி அப்படின்றவர் கனடாவோட புதிய பிரதமரா பதவி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆசியா குதிரை ஏற்ற சம்மேளன சர்வதேச ஷோ ஜம்பிங் போட்டி எங்க நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானோட தலைநகர் டெஹ்ரான்ல நடைபெற்றது. ஸோ இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை வீரர் சூர்யா ஆதித்யா அப்படின்றவர் இந்த குதிரை ஏற்ற சம்மேளன சர்வதேச ஷோ அந்த போட்டியில வெள்ளி பதக்கம் பெற்றுள்ளார். ஸோ 8th நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் சிங்கப்பூர்ல பொது தேர்தல் நடந்து முடிஞ்சது. இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வருஷமா இது 60th இயர் அவங்களுக்கு மக்கள் செயல் கட்சி அப்படின்ற ஒரே கட்சி ஆட்சியில நீடிக்குது. சிங்கப்பூர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1965ல மலேசியாவோட ஆதிக்கத்தில இருந்து சுதந்திரம் பெற்ற நாடு தான் சிங்கப்பூர். அவங்க ஆதிக்கத்திலிருந்து வெளியிட்டு சுதந்திரம் பெற்ற பீரியட்ல இருந்து மக்கள் செயல் கட்சி தான் இன்ன வரைக்கும் 60 வருஷமா அவங்க ஆட்சியில நீடிக்கிறாங்க. அதுதான் அவங்க உள்ள ஸ்பெஷலே. ஸோ இது வந்து ஒரு 60 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு தீவு தான் இந்த சிங்கப்பூர். ஓகேங்களா? மக்கள் செயல் கட்சி. ஸோ இனியோட நியூஸ் அவ்வளவுதான். ஓகேங்களா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.